Hello guys, welcome to Building Dash Basement Dash the Plant Morphology series, and I am Koushik, your botany master teacher, welcoming you to Vedantu NEET Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா fruits and seeds பத்தி தான் பார்க்க போறோம். First, fruitனா என்ன சார்? பழம். பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பொட்டானிக்கலாக எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் இஸ் தி மெச்சூர்ட் அண்ட் தி ஃபர்டிலைஸ்ட் அண்ட் ரைப்பன்ட் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா? கைனீஷியம் உடைய பார்ட்ஸ் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓவரி வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் மெச்சூர் ஆகி ரைப்பன் ஆன ஸ்டேஜ் தான் we call them as fruits. Okay. So இந்த fruits உடைய functions தான் என்ன? First, they serve as a source of food. நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு it serves as a major food as well as for animals also. Animals எல்லாத்துக்குமே it serves as a major source of food. Apart from this, it contains, இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா lots of essential biomolecules, vitamins, minerals, nutrients, ஏகப்பட்ட biomolecules high amountல present ஆகியிருக்கும். So these are the major source of biomolecules. அதோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், இதெல்லாம் நமக்கு, அதாவது இதெல்லாம் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். பட் உண்மையிலே ஃப்ரூட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன? பிளான்ட்ஸ் எதுக்காக ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொடெக்ட்ஸ் தி சீட். சீட் இருக்கு இல்லையா? சீட் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு கேரி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் தி பிளான்ட். அந்த சீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அண்ட் certain fruits helps in the process of seed dispersal. seed disperse பண்றதுக்கு fruits helpful-ஆ இருக்கு. சார் இதெல்லாம் fruits-ஆ சார்? Yes, certain fruits helps in the process of seed dispersal. என்னென்ன fruits அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். Okay. And also it serves as medicine. நிறைய medicinal values நிறைய fruitsல இருக்கு. So it consists of நம்ம பார்த்தோம் இல்லையா, lots of biomolecules, அந்த மாதிரி very very important active compounds நம்ம அதை மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே. ஸோ பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் என்னென்ன டைப்ஸ் சார் இருக்குது? நம்ம ஃப்ரூட்ஸை எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸை நம்ம ஒரு 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி சிம்பிள் ஃப்ரூட்ஸ், தி செகண்ட் டைப் ஆர் தி aggregate, and the third type is the multiple fruits. இப்போ இதில் சிம்பிள் டைப் நேம்லேயே இருக்கு, சிம்பிள். இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர், ஒன் ஃப்ளவரில் either ஒரு பிஸ்டல் ஆர் ஒரு கார்பல் ப்ரெசன்ட் ஆகியிருக்கலாம், இல்லை மல்டிபிள் கார்பல்ஸ் 2, 3, 4 கார்பல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கலாம். பட் தி கண்டிஷன் இஸ் ஆல் தி கார்பல்ஸ் ஆர் சின்கார்பஸ் இன் நேச்சர். சின்கார்பஸ். சின்கார்பஸ்னா என்ன? எல்லா கார்பல்ஸுமே ஃபியூஸ்டாக இருக்கும், ரைட்? ஸோ சிம்பிளில் ஒரே ஃப்ளவரில் ஒரு கார்பல் ப்ரெசன்ட் ஆகியிருக்கலாம், இல்லை மல்டிபிள் கார்பல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கலாம். பட் அந்த மல்டிபிள் கார்பல்ஸுமே சின்கார்பஸ் ஃபியூஸ்டு கண்டிஷனில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். பிகாஸ் ஏன் இது வந்து சின்கார்பஸ், இதில் இருக்கிறது எல்லாமே சின்கார்பஸ் ஏன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப் ஆக்ரிகேட்டில் ஒரு ஃப்ளவர், இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர், அதே மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளவர். பட் இந்த ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கார்பல்ஸ், ரைட், இதில் மல்டிபிள் கார்பல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். பட் அந்த மல்டிபிள் கார்பல்ஸுமே அப்போகார்பஸ் கண்டிஷனில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். அப்போகார்பஸ்னா என்ன நம்ம பார்த்தோம்? சின்கார்பஸ், அப்போகார்பஸ் அப்படின்னு பார்த்தோம். சின்கார்பஸ்னா ஃபியூஸ்ட் கண்டிஷன், அப்போகார்பஸ்னா அன்ஃபியூஸ்ட், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கும். இங்கே பாருங்கள், தனித்தனி கார்பல்ஸாக ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். ஒரே ஃப்ளவரில், தனித்தனி ஃப்ளவர் இல்லை, ஒரே ஃப்ளவரில் அப்போகார்பஸ் கண்டிஷன், மல்டி கார்பலரி அப்போகார்பஸ் கண்டிஷன். நிறைய கார்பல்ஸ் இருக்கும், ஆனால் தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஆர் தி மல்டிபிள் ஆர் காம்போசைட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சிம்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே டெவலப்ஸ் ஃப்ரம் தி ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய யூனிக் கார்பலரி ஆர் மல்டி கார்பலரி சின்கார்பஸ் கண்டிஷன்லேருந்து ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகும். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் aggregate, it's from the one flower multicarpellary apocarpous condition. Whereas in the case of multiple எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸுமே சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும்.
ஓகே இந்த என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இட்ஸ் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் அ ஃப்ளோரல் ஆக்சிஸ் ஸோ அந்த என்டையர் ஃப்ளோரல் ஆக்சிஸோட சேர்ந்து ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும் தட் கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃப்ரூட்ஸ் சிம்பிள் ஃப்ரூட்ஸில் என்னென்ன டைப் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ரூட்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ஃப்ளெஷி ஃப்ரூட்ஸ் அண்ட் தி செகண்ட் ஒன் ஆர் தி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரூட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இட்ஸ் தி மெச்சூர்ட் ஆர் தி ரைப்பன்ட் ஓவரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஓவரியுடைய அவுட்டர் வால் பிகம்ஸ் தி outer wall of the fruits which is called as the pericarp என்னது pericarp okay pericarp அப்படின்னு சொல்லுவோம் இந்த pericarp வந்து இந்த fleshy fruitsல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மூணு லேயரா டிஃபரன்ஷியேட் ஆகி இருக்கும் ஓகே epicarp mesocarp and the last one is the endocarp ஓகே ஸோ மூணு லேயரா நமக்கே தெரியும் இல்லையா எப்பினா வெளியில மீசோனா நடுவில் எண்டோனா உள்ள இந்த பெரிகார்பே இந்த மூணா டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்கும் எபிகார்ப் மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்பா டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்கும் இன் தி கேஸ் ஆஃப் ஃப்ளெஷி ஃப்ரூட்ஸ் வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது பெரிகார்ப் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் இங்கே பாருங்க ஒரே ஒரு பெரிகார்ப் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் வேற இதில் பாருங்கள் இங்கே மேலே எப்பிகார்ப் இங்கே நடுவில் மீசோகார்ப் இங்கே உள்ளே இருக்கக்கூடியது எண்டோகார்ப் இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ப்ரெசென்ட் ஆகி இருக்காது இன் தி கேஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேற இன் தி கேஸ் ஆஃப் ஃப்ளெஷி ஃப்ரூட்ஸ் பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எப்பிகார்ப் மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப் ஓகே ஃபைன் இப்போ இந்த சிம்பிள் ஃப்ரூட்ஸை நம்ம அகைன் கிளாஸிஃபை பண்ணுறோம் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் தி பெரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸில் என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் மேக்ஸில் என்னமோ 2 - அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கீங்க இது என்னன்ட்டு ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் ட்ரிக்காக நான் சொல்லித்தரேன் கைஸ் எப்படி ஈஸியாக எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸில் ஓவியூல் எப்படி ஆர் தி ஓவரியோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃபைன் ஸோ இப்போது பெரி அப்படின்ற இட்ஸ் அ சிம்பிள் டைப் ஆஃப் ஃப்ரூட் சிம்பிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெஷி ஃப்ரூட் ஃப்ளெஷினா நமக்கு என்ன புரியும் ஃப்ளெஷியாக இருக்குது நிறைய சதப்பத்தோடு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ and as well as it consists of 3 layers epicarp mesocarp and endocarp okay so இப்போ இந்த berry conditionல எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா the pistil or the carpel may be of bicarpellary or multicarpellary condition okay bicarpellary or multicarpellary condition and again I am reminding you guys all these types of simple fruits are syncarpous condition carpels fused ஆகி இருக்கும் fine so bicarpellary or multicarpellary syncarpous condition usually berryல நம்ம பார்த்தோம் இல்லையா superior ovary inferior ovary superior ovaryனா என்ன ஓவரி மேலே இருக்கும் ஓவரிக்கு கீழே இருந்து மற்ற எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே அரைஸ் ஆகும் whereas in the case of inferior ovary ஓவரி கீழே இருக்கும் கீழேருந்து தலாமஸ் மேலே வந்து அதுக்கு மேலே எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே அரைஸ் ஆகும் ஃபைன் இன் தி கேஸ் ஆஃப் நார்மலி ட்ரூ பெரிஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தி ஓவரி இஸ் ஆஃப் சுப்பீரியர் டைப் ஓவரிக்கு கீழே தான் எல்லாமே அரைஸ் ஆகும் வேற ஒரு சில ஃபால்ஸ் பெரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபால்ஸ் பெரிஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த தலாமஸும் சேர்ந்து ஒரு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும் இன் தோஸ் கேசஸ் தி ஓவரி இஸ் ஆஃப் inferior type but in the case of superior in the case of true berries the ovary is superior ovary க்கு கீழே தான் வந்து மற்ற எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே அரைஸ் ஆகும் ஸோ பெரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைகார்புலரி ஆர் மல்டிகார்புலரி சின்கார்பஸ் கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் இதில் பாருங்கள் 2 கார்பல்ஸ் இருக்குது பாருங்கள் பைகார்புலரி 2 லாக்யூல்ஸ் இருக்கா ஸோ பைகார்புலரி பைலாக்யூலார் கண்டிஷன் எக்ஸாம்பிள் டொமேட்டோ பெரிக்கு ஓகே ஃபைன் தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ட்ரூப் இந்த ட்ரூப்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் எப்பிகார்ப் இருக்கும் ஃப்ளெஷி மீசோகார்ப் இருக்கும் பட் தி எண்டோகார்ப் இஸ் வெரி ஹார்ட் ஆர் ஸ்டோன் மாதிரி ரொம்ப ஹார்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ கோகனட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டோகார்ப்
ஓகே, ஐ மீன் தி ட்ரூப் கண்டிஷன். இதில் இருக்கக்கூடிய எண்டோகார்ப் தான் வந்து ஸ்டோனி எண்டோகார்ப்பாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், ரொம்ப ஹார்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, இது எதுலேருந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிகார்புலரி, ஒரே ஒரு மோனோகார்புலரி, அதாவது யூனிகார்புலரி ஆர் மோனோகார்புலரி, ஒரே ஒரு கார்பல், ஒரே ஒரு பிஸ்டல்லேருந்து தான் டெவலப் ஆகும். அண்ட் தி ஓவரி இஸ் சுப்பீரியர் ஓவரி. ஃபைன். தி நெக்ஸ்ட் டைப் இஸ் தி பெப்போ ஆர் குக்கும்பர். இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ட்ரைகார்புலரி, 3 கார்பல் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் தி ஓவரி இஸ் ஆஃப் இன்ஃபீரியர் டைப், அதாவது ஓவரி கீழே இருக்கும், மற்ற ஃப்ளோரல் ஆக்சஸ் எல்லாமே மேலே இருக்கும். ஃபைன். ஸோ திஸ் அரைசஸ் ஃப்ரம் தி ட்ரைகார்புலரி. இங்கே பாருங்கள், நீங்கள் குக்கும்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 இருக்கும், ரைட்? இட்ஸ் அ ட்ரைகார்புலரி ட்ரைலாக்குலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைகார்புலரி ட்ரைலாக்குலார் ஸ்ட்ரக்சர் அண்ட் சச் ஃப்ரூட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பெப்போ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் குக்கும்பர், பம்கின், இது எல்லாமே பெப்போ கண்டிஷனில் இருக்கும். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஹெஸ்பெரிடியம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய எப்பிகார்ப் வந்து லெதரியாக இருக்கும், நீங்கள் தொட்டிங்கனாலே தெரியும். ஆரஞ்சு எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லெதரியாக வித் ஆயில் கிளான்ஸோடு இருக்கும். அண்ட் ஸ்பாஞ்சி மீசோகார்ப், நீங்கள் தோலை உரிச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அப்படியே ஒரு மாதிரி ஃபைபர் மாதிரி வரும். ஸ்பாஞ்சி மீசோகார்ப் அண்ட் இன்னர் ஃப்ளஷி எண்டோகார்ப் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் ஹெஸ்பெரிடியம். இந்த ஃப்ரூட்ஸ் எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கார்புலரி மல்டி லாக்குலார். இங்கே பாருங்கள், மெனி லாக்யூல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட லாக்யூல்ஸ், உள்ளே ஏகப்பட்ட லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் ஃப்ரம் சுப்பீரியர் ஓவரி, multicarpellary, multilocular, and all these are syncarpous and superior ovary, hesperidium. Okay, the next type are the pome, or இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்பிள். இந்த போம் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிகார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே, மல்டிகார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்த போமில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபால்ஸ் ஃப்ரூட். சார் என்ன சார் பழத்தில் போய் உண்மை பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கு தான் தி பேஸ் டெஃபினிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டெம் இஸ் தி ஒன் விச் அரைசஸ் ஃப்ரம் தி plumule, கரெக்டுங்களா? ரூட் இஸ் தி ஒன் விச் அரைசஸ் ஃப்ரம் தி ராடிக்கல். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸ் ஆர் செகண்டரி ஆர் அட்வென்டிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் ட்ரூ ஃப்ரூட்ஸ் டெவலப்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி ஓவரி. ஓகேவா? ஸோ தி மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரி பிகம்ஸ் தி ட்ரூ ஃப்ரூட். இது இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இதர் கேலிக்ஸ், கொரோலா, பெரியந்த் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கீழே இருக்கக்கூடிய தலாமஸ், அந்த ரிசெப்டக்கல் எதில் இதெல்லாம் பேர் ஆகியிருக்கோ இதெல்லாமே வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆச்சுன்னா வி கால் தம் அஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். கிளியர்? ஸோ இப்போது இந்த ஆப்பிள், இதில் வந்து நம்ம பார்க்குற ஆப்பிள், நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள்ன்றது ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட். ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் நம்ம இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்ஃபீரியர் ஓவரியில் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இதுதான் தலாமஸ்னா ஓவரி இங்கே இருக்கும். இந்த தலாமஸ் ஃபுல்லாக இங்கே இன்க்ரீஸ் ஆகி இங்கேருந்து மேலேருந்து உங்களுக்கு கேலிக்ஸ், கொரோலாலாம் டெவலப் ஆகும். இப்போது இந்த வெளில இருக்கக்கூடிய தலாமஸ் என்ன ஆகும்? இந்த ரிசெப்டக்கல் இட் பிகம்ஸ் அவர் ஃப்ரூட். அப்போது உண்மையான ஓவரியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த இடத்துல இருக்கும். உண்மையான ஃப்ரூட் அங்கே நடுவில் தான் இருக்கும். வேறாஸ் இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரூட் எல்லாமே இட்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் தலாமஸ். தலாமஸ் அப்படி டெவலப் ஆகியிருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் போம், மல்டிகார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி. ஃபைன். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி பலௌஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலௌஸ்டா அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரம் தி போமோகிரானட். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் போமோகிரானட். இந்த போமோகிரானட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அரைசஸ் ஃப்ரம் மல்டிகார்புலரி மல்டிலாக்குலார் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே, மல்டிகார்புலரி மல்டிலாக்குலார் இன்ஃபீரியர் ஓவரியிலிருந்து இது டெவலப் ஆகும். ஓகே, வேறஸ் இதில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா மாதுளம்பழம், அதை சாப்பிட்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி மாடிஃபிகேஷன் ஆர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டெஸ்டா. இந்த டெஸ்டா டெக்மென்ட் அப்படின்னா என்ன நம்ம இப்போ சீட்ல பார்க்கும்போது பார்ப்போம். டெஸ்டா இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் seed. Okay, so in the testa becomes the fleshy part. So பாருங்க, so multicarpellary multilocular
irregular arrange ஆகியிருக்கும், which contains, in which the edible part is the testa. அதுக்குள்ள தான் மற்ற இருக்கக்கூடிய அது உள்ளே தான் சீட் இருக்கும், சீடோடைய அவுட்டர் லேயர் நல்ல ஃப்ளெஷியாக பல்ஜ் ஆகியிருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் தி எடிபிள் பார்ட் அண்ட் இட் டெவலப்ஸ் ஃப்ரம் தி இன்ஃபீரியர் ஓவரி. Fine. So these are the types of simple fruits, simple fleshy fruits. Okay. So the next are the simple dry fruits. இந்த simple dry fruits again நம்ம ஒரு 3 விதமா classify பண்றோம். அதுல first one are the dry dehiscent, dry indehiscent and schizocarp. First dry dehiscent, dehisce அப்படினா பிரியறது, splitting down or opening out அப்படினு சொல்லலாம், dehiscent. Okay, so அப்ப இந்த fruits line ஆகும் open ஆகி seeds release பண்ணோம். Whereas the next type are the dry indehiscent. அப்ப இது என்ன ஆகும், இது split out ஆகி seeds release பண்ணாது, open out ஆகாது. Whereas schizocarp வந்து it's the in between stage, அதாவது either dehiscentum இல்ல indehiscentum இல்ல, பாதி open ஆகும் பாதி ஓப்பன் ஆகாம இருக்கும், அந்த மாதிரி condition is called as schizocarp fruits. But இது எல்லாமே comes under the simple dry fruits. இதுல வந்து என்ன condition, இது எல்லாத்துலயுமே the pericarp is not differentiated into epicarp, mesocarp and endocarp. Okay, first dry dehiscent. இந்த dry dehiscentல there are 5 types நம்ம இத பிரிக்கிறோம். First one are the follicle. Follicle, இந்த follicle என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு suture, அதாவது ஃப்ரூட்டுடைய ஒரே ஒரு லைன்ல, இப்போ இதுதான் ஃப்ரூட் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டுடைய ஒரே ஒரு லைன்ல இருந்து மட்டும் ஓப்பன் ஆகி these seeds are released. So these fruits arises from monocarpellary superior ovary. monocarpellary ஒரே கார்பல் superior ovary ல இருந்து arise ஆகும், but the fruits opens out only in one suture, ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் ஓபன் ஆகும். These are called as follicle. The next type are the legume. இதுக்கு எக்ஸாம்பிள் calotropis gigantea அப்படின்னு சொல்லுவோம், எருக்கம் பூ. அதுல இருந்து வரக்கூடிய இந்த எருக்கன் காயில பாத்தீங்கன்னா இப்படி தான் ஓபன் அவுட் ஆகும். The next one are the legume. நம்ம பார்க்குறோம் இல்லையா பட்டாணி எல்லாம், இந்த பட்டாணியில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே ஓப்பன் ஆகும், இந்த சைட்லையும் ஓப்பன் ஆகும் இந்த சைட்லையும் ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டு சைட்லையுமே ஓப்பன் ஆகும். இதுவும் arises from monocarpellary superior ovary-லேருந்து தான் இந்த fruits also develops, but it opens out in 2 sutures. ரெண்டு சைட்லேருந்துமே ஓப்பன் ஆகி fruit seeds-ஐ ரிலீஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் we come to the silicua. இந்த சிலிக்குவால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these arises from bicarpellary superior ovary. ரெண்டு கார்பல் present ஆகியிருக்கும், பட் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ரெண்டு கார்பல், இது ஒரு கார்பல் இது ஒரு கார்பல், இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரே லாக்யூலில் தான் present ஆகியிருக்கும், யூனிலாக்குலாராக தான் present ஆகியிருக்கும். பட் இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆகும், ஒரு வால் ஃபால்ஸாக ஒரு வால் டெவலப் ஆகும். திஸ் வால் இஸ் கால்ட் ஆஸ் ரெப்ளம் அப்படின்னு சொல்லுவோம், ரெப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபால்ஸ் வால் இதில் தான் சீட்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லெக்யூம் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சைடு இப்படி ஓப்பன் அவுட் ஆகும், நடுவில் இந்த ரெப்ளம் இருக்கும், நடுவில் யூ குட் ஃபைண்ட் தி ரெப்ளம். இந்த ரெப்ளம்ல சீட்ஸ் கெட் அட்டாச்ட், சீட்ஸ் இப்படி அட்டாச் ஆகியிருக்கும். ஓகே, திஸ் கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் சிலிகுவா அப்படின்னு சொல்லுவோம். whereas தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி சிலிகுலா. பேர்லே சிமிலராக இருப்பாருங்க, சிலிகுவா சிலிகுலா. இதுவும் சிமிலர் டு தட் ஆஃப் திஸ் சிலிகுவா. இதில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ப்ராடாக ஃப்ளாட்டண்டாக இருக்கும், இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ப்ராடண்ட், இது மெலிசா லைக் அ லெக்யூம் மாதிரி ஒரு பாடு மாதிரி இருக்கும். பட் இந்த சிலிகுலாவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக ஃப்ளாட்டண்டாக இருக்கும். பட் இதுலையுமே சேம் கண்டிஷன், இந்த மாதிரி ரெப்ளம் ஒரு ஃபால் செப்டம் ஃபார்ம் ஆகி தான் சீட் அதில் க்ரோ ஆகி டிஸ்பர்ஸ் ஆகும். ஃபைன், தி லாஸ்ட் டைப் ஆர் தி கேப்சியூல். இந்த கேப்சியூல் எதுலேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அரைசஸ் ஃப்ரம்
multicarpellary superior ovary. Multicarpellary superior ovary. இதில் 3 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். First one are the septicidal. Septum. Septumனா என்ன? வால், ஒரு கிராஸ் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ septicidal. அப்போது sidal means breaking out, right? ஸோ இப்போது இந்த செப்டம், இந்த கிராஸ் வால் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஓப்பன் அவுட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் செப்டிசைடல். அந்த செப்டம் இருக்கக்கூடிய சைட்லேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா செப்டிசைடல்னு சொல்லுவோம். தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி லாக்யூலிசைடல். லாக்யூல்ஸ், லாக்யூல்ஸ்னா என்ன பார்த்தோம்? கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய சைட்லேருந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா we call them as loculicidal. And the last one is the poricidal. apical pores. ஒரு சில ஃப்ரூட்ஸில் இந்த இடத்துல டிப்பில் போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது வழியாக ஓப்பன் அவுட் ஆச்சு அப்படின்னா they are called as poricidal capsules. ஓகே, ஸோ இந்த கேப்சூல் எதுலேருந்து அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிகார்புலரி சுப்பீரியர் ஓவரியிலேருந்து அரைஸ் ஆகும். பேஸ்ட் ஆன் தேர் டெஹிசன்ஸ், எந்த பக்கம் உடையுது அப்படின்றத 3 விதமாக பிரிக்கிறோம். செப்டிசைடல், செப்டம் இருக்கக்கூடிய சைட்லேருந்து ஓப்பன் ஆனால் செப்டிசைடல், லாக்யூல் சைட்லேருந்து ஓப்பன் ஆனால் லாக்யூலிசைடல், மேலே இருக்கக்கூடிய அப்பிக்கல் போர்ஸ்லேருந்து டெஹிஸ் ஆனால் we call them as poricidal capsule. So these are the types of dry dehiscent fruit. அடுத்து dry indehiscent. இது வந்து seeds or fruits open out ஆகாது. These all are dry fruits and the next type we are going to see is the dry indehiscent fruit. இது ஒரு திரும்பி ஒரு 6 டைப்பா நம்ம பிரிக்கிறோம். இதுல first type is the achene. இந்த achene எதிலிருந்து அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா unicarpellary superior ovary-லிருந்து அரைஸ் ஆகும். இந்த achene-ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிம்பிள் ஒன் சீடட் ஃப்ரூட். ஒரே ஒரு சீடு தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தி பெரிகார்ப் யூ கேனாட் டிஃப்ரென்ஷியேட். அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெரிகார்ப் தனியாக இது பண்ண முடியாது. இட்ஸ் அ சிம்பிள் ஒன் சீடட் ஃப்ரூட் அக்கீனில். தி நெக்ஸ்ட் டைப் இஸ் தி சிப்சல்லா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃப்ரூட் டிஸ்பர்சலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீட் டிஸ்பர்சலில் ஃப்ரூட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டேண்டலியான். இது எதுலேருந்து அரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பைகார்புலரி இன்ஃபீரியர் ஓவரியிலேருந்து அரைஸ் ஆகும். பாருங்க, இதுவும் ஒன் சீடட் ஃப்ரூட் தான். பைகார்புலரி இன்ஃபீரியர் ஓவரி, கீழே அதாவது ஓவரி மேலே இருக்கும், அதுக்கு அதாவது ஓவரி கீழே இருக்கும், அதுக்கு மேலே வந்து தலாமஸ் வரும். அந்த தலாமஸ்லேருந்து மற்ற எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே அரைஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ரெடியூஸ்டு கேலிக்ஸ். கேலிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேப்பர்ஸ் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் ஆர் பேப்பர்ஸ் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் வந்து சிப்செல்லா. ஸோ இது ஈஸியாக வந்து விண்டில் கேரி ஆகும். ஸோ இட்ஸ் ஆல்சோ single seeded fruit. Cypsella, it develops from bicarpellary syncarpous inferior ovary. So இங்கே ஓவரி இருக்கும், இதுல இருந்தா சீட் டெவலப் ஆகியிருக்கும், மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதனால தான் these calyx are reduced structures, hair like structures. We call them as pappus condition. Next, nut, hazelnut or cashew. நம்ம கேஷ்யூல அதாவது கேஷ்யூல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் எது வந்து உண்மையான ஃப்ரூட்? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், முந்திரி பழம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த முந்திரி பழம் இதுதான் உண்மையான முந்திரி பழமா? முந்திரியில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் இதுதானா? நோ. இந்த நட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பெரிகார்ப் இஸ் வெரி வெரி ஹார்ட் அண்ட் ஸ்டோனி. ரொம்ப அப்படியே கல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தி ஆக்சுவல் ஃப்ரூட் இஸ் ஹியர். இந்த ஃப்ரூட்டுக்கு தான் வி கால் தம் அஸ் நட். நட்டுனா என்ன, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஃப்ரூட்டே வந்து நட்டு தான். உள்ளே இருக்கக்கூடிய முந்திரி மட்டும் இது இல்லை, அந்த ஃப்ரூட் ஆக்சுவல் ஃப்ரூட் இட் செல்ஃப் இஸ் அ நட். அண்ட் இது வந்து இட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தலாமஸ். நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ரிசெப்டக்கல், அதோடைய ஒரு ஃபால்ஸ், இதுவுமே ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட் தான். இட்ஸ் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் தலாமஸ். தலாமஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெஷி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். whereas தி ஆக்சுவல் ஆர் தி ட்ரூ ஃப்ரூட் இஸ் this is known as nut. இந்த நட்ஸ் எதுலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிகார்புலரி சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். திஸ் நட்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஸ்டோனியாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே பார்க்குற நம்ம, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி அவுட்டர் ஃப்ரூட், இதுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய சீட் இஸ் தி cashew. இதுக்கு எக்ஸாம்பிள் cashew, hazelnut, இது எல்லாமே தி ஃப்ரூட் இட் செல்ஃப் இஸ் அ நட், ரொம்ப ஹார்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும்.
ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி கேரியாப்சிஸ். இந்த கேரியாப்சிஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடி, வீட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸில் வரும். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் ஃப்ரம் யூனிலாக்குலார் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். இதில் வந்து நீங்கள் தனியாக, அதாவது பெரிகார்ப், சீடு, இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது, ரொம்ப ஃபியூஸ்டாக இருக்கும். பெரிகார்ப் இஸ் ஹைலி ஃபியூஸ்ட் வித் தி சீட். திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி நெக்ஸ்ட் டைப் ஆர் தி சமாரா. இந்த சமாரா இஸ் ஆல்சோ அ சிங்கிள் சீடட் ஃப்ரூட். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிகார்ப் இருக்கு இல்லையா, இந்த பெரிகார்ப் இட் கெட்ஸ் மாடிஃபைட் ஆஸ் அ விங்டு ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்ரூட்ஸ் வந்து சீட் டிஸ்பர்சலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விண்ட் டிஸ்பர்சலுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விங்டு ஸ்ட்ரக்சர், ஒரு விங் மாதிரி பாருங்கள், ரெண்டு சைடில் விங்கு முளைச்சா மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் சமாரா. இட்ஸ் ஆல்சோ சிங்கிள் சீடட் ஃப்ரூட், சமாரா அப்படின்னு சொல்லுவோம். தி நெக்ஸ்ட் ஆர் தி லாஸ்ட் டைப் இஸ் தி ஒட்ரிக்கல். இந்த ஒட்ரிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி யூனிலாக்குலார் சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். அண்ட் இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிகார்ப் வந்து ரொம்ப லூஸ்லி அட்டாச்சாக இருக்கும். சீடை டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பெரிகார்ப் ரொம்ப லூஸாக அட்டாச் ஆகியிருக்கும். சச் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் யூட்ரிக்கல். இது எதுலேருந்து டெவலப் ஆகும்? பைகார்புலரி யூனிலாக்குலார், ஒரே ஒரு லாக்யூல், சுப்பீரியர் ஓவரிக்கு கீழே இருந்து தான் மற்ற எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே அரைஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கேலிக்ஸ் எல்லாமே ஓவரிக்கு கீழே இருந்து தான் அரைஸ் ஆகும். சச் அ கண்டிஷன் இஸ் ஃபவுண்ட் இன் யூட்ரிக்கல். ஸோ தி லாஸ்ட் டைப் ஆர் தி ஷிசோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஷிசோகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக டெஹைஸ் ஆகாது, செகண்ட் பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக இன்டெஹைஸும் ஆகாது, பார்ஷியலாக இருக்கும். இதில் திரும்பி நம்ம ஒரு 4 டைப்பாக நம்ம இதை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆர் தி லொமெண்டம். இந்த லொமெண்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அரைசஸ் ஃப்ரம் யூனிகார்புலரி ஆர் மோனோகார்புலரி யூனிலாக்குலார் சுப்பீரியர் ஓவரி. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பல், ஒரே ஒரு லாக்யூல். பட் இங்கே பாருங்கள், நம்ம நிறைய இண்டிவிஜுவல் குட்டி யூனிட்ஸாக நம்மளால் பார்க்க முடியும், சீடட் ஒன் சீடட் யூனிட்ஸாக. ஸோ இந்த ஒரு ஒன் சீடட் யூனிட்டாக பிரேக் ஆகும், constricted into small units. பட் இது எல்லாமே develops from a monocarpellary, ஒரே ஒரு லாக்யூல் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நம்ம எப்படி பட்டாணியில் பார்த்தோம் அதே மாதிரி தான். பட் இது கம்ப்ளீட்டாக நம்ம பட்டாணியில் பார்த்த மாதிரி ரெண்டு சைடுமே ஓப்பன் ஆகாது. இட் ஸ்பிளிட்ஸ் அவுட் இன்டு தீஸ் ஸ்மால் செக்மெண்ட்ஸ். Okay, so it develops from monocarpellary unilocular superior ovary. Such a condition is known as lomentum. இந்த fruits எல்லாமே வந்து lomentum அப்படின்னு சொல்லுவோம். The next one are the cremocarp. இந்த cremocarpல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ரீமோ ஆக்சிஸ், இதில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸாக ஸ்பிளிட் ஆகும். பட் இட் டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்புலரி இன்ஃபீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். வேரஸ் வைல் ஸ்பிளிட்டிங் அவுட் இட் ஸ்பிளிட்ஸ் அவுட் இன்டு 2 halves. 2 ஒன் சீடட், பாருங்கள் இதில் ஒரு சீட் இருக்கும், இதில் ஒரு சீட் இருக்கும். ஸோ 2 ஒன் சீடட் யூனிட்ஸாக ஸ்பிளிட் ஆகும். அண்ட் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் கோரியாண்டர். நம்ம தனியாலேருந்து தான் கொத்தமல்லி வரும். ஸோ அந்த தனியாவை எப்படி ஸ்பிளிட் ஆகும்? தனியா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் க்ரீமோகார்ப். இதில் எப்படி ஸ்பிளிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து 2 ஸ்பிளிட் ஆகும், 2 ஒன் சீடட் பார்ட்ஸாக ஸ்பிளிட் ஆகும். அண்ட் தீஸ் ஒன் சீடட் பார்ட்ஸ் ஆர் நோன் அஸ் மெரிகார்ப் அப்படின்னு சொல்லுவோம். மெரிகார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே மெரிகார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். whereas the next one is the ரெக்மா. நம்ம ஆமணக்கு, கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் எதுலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are getting the விளக்கெண்ணெய் or the castor oil from this ரைசினஸ் கம்யூனிஸ் அப்படின்ற பிளான்ட்லேருந்து டெவலப் ஆகும். அந்த பிளான்ட் அதுலேருந்து அதோட சீடு எடுத்து தான் நம்ம அந்த விளக்கெண்ணெய் எடுக்கிறோம். அந்த சீட் அந்த பிளான்ட்டோடைய ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ரெக்மா. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் ஃப்ரம் ட்ரைகார்புலரி ட்ரைலாக்குலார் சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். 3 கார்பல் இருக்கும் அந்த சைடு ஒன்று. ஸோ 3 கார்பல், 3 லாக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும்.
they are syncarpous in condition. இது எல்லாமே syncarpous condition because all these are coming under simple fruits. ஓகே, இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், நம்ம இதில் மெரிகார்ப்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மெரிகார்ப் மட்டும் ஓப்பன் அவுட் ஆகி சீடை எக்ஸ்போஸ் பண்ணும். நாட் தி கம்ப்ளீட் ஃப்ரூட் அப்படியே மொத்தமாக இதுவாகாது. ஒரு மெரிகார்ப் மட்டும் இண்டிவிஜுவல் சப்யூனிட்ஸாக இட் கெட்ஸ் splitted out. Okay, the next one are the last type is the Keertheeswaran. இந்த Keertheeswaran எதுலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் ஃப்ரம் பைகார்பலரி சுப்பீரியர் ஓவரி. இந்த பைகார்பலரி சுப்பீரியர் ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். 2 கார்பல் இருக்கும், தே ஆர் சுப்பீரியர் இன் கண்டிஷன். ஓகே, இதில் எப்படி இருக்கும், நம்ம இதில் பார்த்தா மாதிரி இதில் மெனி கார்பல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஐ மீன் மெனி மெரிகார்ப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்க, திஸ் இஸ் தி மெரிகார்ப். இந்த மாதிரி மெனி மெரிகார்ப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு மெரிகார்ப்புக்குள்ளேயுமே we could find the nutlets அப்படின்னு பார்ப்போம், சீட்ஸ். ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் தி சீட். சீடோடைய இதுதான் இந்த நட்லட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெரிகார்ப்ஸாக ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ தீஸ் மெரிகார்ப்ஸ் கெட்ஸ் ஓப்பன்ட் அவுட். ஒரு மெரிகார்ப்பாக ஓப்பன் ஆகும். சச் அ கண்டிஷன் இஸ் கால்ட் as Keertheeswaran. Fine. So the next type of fruits are the aggregate fruits. Aggregate fruitsனா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு ஃப்ளவரில் many carpels, multicarpellary condition which are of apocarpous condition. Okay, before entering into the aggregate fruits, I am reminding you guys, in Chennai at Nagar we are having our offline classes. If you are interested in the offline class, click the link in the description. Fine. இப்போ aggregate fruits உடைய ஃப்ளவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளவர் எட்டாரியோ, இதிலிருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் மேபி ஆஃப் ஃபாலிக்கல் டைப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், ட்ரை டெஹிசன்ட்டில் ஃபாலிக்கல் ஒரே ஒரு சூச்சரில் டெவலப் பிரேக் டவுன் ஆகும், டெஹிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா டெஹிசன் ஃப்ரூட்டில். ஸோ வரக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரூட், அந்த ஒரே ஒரு ஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்லெட்ஸ், ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் ஃப்ரூட்லெட்ஸ். நம்ம எப்படி பார்த்தோம், லீஃப்லெட்ஸ் அந்த மாதிரி. பிகாஸ் தி என்டையர் இது மொத்தமாக சேர்த்து ஒரு ஃப்ரூட், இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு part is known as fruitlets. So எட்டாரியோ, இந்த மொத்த ஃப்ரூட், அந்த என்டையர் ஃப்ளவர் இஸ் கால்ட் அஸ் எட்டாரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாலிக்கல்ஸ், எட்டாரியோ ஆஃப் ஃபாலிக்கல்ஸ். இந்த ஃபாலிக்கல்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்பல்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது ஃபாலிக்கலாக டெவலப் ஆகும். ஸோ தி கலெக்ஷன் ஆஃப் திஸ் ஆர் தி பஞ்ச் சிங்கிள் ஃப்ரூட், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ரூட். சச் அ ஃப்ரூட் இஸ் கால்ட் அஸ் எட்டாரியோ ஆஃப் follicles. Similarly, echins develop ஆச்சு. echins பார்த்தோம் இல்லையா, single seeded fruit. So echins develop ஆச்சுனா we call them as etario of echins. Similarly, berries develop ஆச்சுனா we call them as etario of berries. And similarly, drupes develop ஆச்சுனா we call them as etario of drupes. So these are the aggregate fruits. So ஒரு ஃப்ளவரில் மல்டிகார்பலரி கண்டிஷன், அப்போகார்பஸ், ஒரு கார்பலும் தனித்தனியாக ஒரு ஃப்ரூட்டை டெவலப் பண்ணும். தி ஓவரி கெட்ஸ் ரைப்பன்ட் இன்டு அ ஃப்ரூட், பட் all are in a same flower. That's why we call them as etario of follicles, drupe, achene, etc. So these are called as aggregate fruits. The next type are the composite or the multiple type of fruits. இதில் ஒரு 2 டைப்பாக நம்ம இதை பிரிக்கிறோம், சொரோசஸ் அண்ட் சைக்கோனஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த சொரோசஸ் சைக்கோனஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிள்னா என்னன்னு பார்த்தோம். தி என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப்ஸ் இன்டு அ சிங்கிள் ஃப்ரூட். ஸோ ஒரு மொத்த இன்ஃப்ளாரசன்ஸுமே ஒரு ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். இப்போ இந்த பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ளாரசன்ஸ் டைப், எக்ஸாம்பிள் இந்த கேட்கின், நம்ம கேட்கின் பார்த்தோம் இல்லையா, பூனையோட வால் மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ் மொத்தமாக டெவலப் ஆச்சு அப்படின்னா சச் அ கண்டிஷன் இஸ் நோன் அஸ் சொரோசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஸோ இதுதான் இந்த நம்மளுடைய ஃப்ளோரல் ஆக்சிஸ். ஸோ இதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுமே ஓவரி இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இதோடைய ஒரு செக்ஷன், இதோடைய இப்படி செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இதிலிருந்து யூ குட் ஃபைண்ட் அ ஃப்ளவர். ஸோ இது ஒன்றுமே ஒரு ஃப்ளவர், இண்டிவிஜுவல் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸுமே ஃப்ளெஷியாக டெவலப் ஆகி ஒரு ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா such a condition is known as சொரோசஸ். ஸ்பைக் ஆர் ஸ்பாடிக்ஸ் டெவலப் ஆச்சுன்னா சொரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். whereas the last type is the சைக்கோனஸ். நம்ம ஹைபாந்தோடியம் அப்படின்ற இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தோம். ஹைபாந்தோடியமில்
this cup like structure inflorescenceல கீழே வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், மேலே மேல் ஃப்ளவர்ஸ், நடுவில் ஜெண்டர் நியூட்ரல் ஃப்ளவர்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த ஹைபாந்தோடியம் பிகம்ஸ் ஃப்ளெஷியாக டெவலப் ஆச்சு, ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது. பிகாஸ் தி ஃப்ரூட் ஹியர், தி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் in the below contains the ovary. So இது டெவலப் ஆகி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் மெச்சூர் ஆகும்போது you could find the condition known as சைக்கோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபாந்தோடியம் இன்ஃப்ளாரசன்ஸ் when it develops into இது மொத்தமே இன்ஃப்ளாரசன்ஸ், இது ஒரு சிங்கிள் ஃப்ரூட் இல்லை, இட்ஸ் an entire inflorescence developing into a single fruit. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். நம்ம அத்திப்பழம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ஃபைக்கஸ் டிங்டோரியா அப்படின்னு சொல்லுவோம் அத்தி மரத்துக்கு. ஸோ அந்த அத்திப்பழம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஹைபாந்தோடியம். இதுக்கு சொரோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், தென் ஜாக் ஃப்ரூட், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சொரோசிஸ். இதில் வந்து இந்த மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஆர் காம்போசிட் ஃப்ரூட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப்ஸ் ஆஸ் அ சிங்கிள் ஃப்ரூட். ஃபைன். நெக்ஸ்ட் we are entering into placentation. இந்த பிளாசண்டா அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிளாசண்டா அப்படின்றது தான் ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ. இந்த ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூவில் தான் யூ குட் ஃபைண்ட் தி ஓவியூல்ஸ். ஸோ எப்படி ஓவியூல்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கு ஆர் தி பிளாசண்டா எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு ஒரு ஓவரியில் அப்படின்றத பேஸ் பண்ணி we are classifying it into several types and such arrangement is called as placentation. எப்படி இந்த பிளாசண்டா அரேஞ்ச் ஆகியிருக்கு, அதில் எப்படி ஓவியூல்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி we are saying it as placentation. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை placentation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல், அதாவது ஓவரியுடைய மார்ஜின். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பட்டாணியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் பிரிச்சிங்கன்னா அதோடைய மார்ஜினில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ such a kind of placentation is known as marginal placentation. பேரிட்டல், இந்த பேரிட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வாலில், ஓவரியுடைய வால்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஓவரியுடைய வால்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கும்பர்லலாம் வால்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் சீட்ஸ். ஸோ தீஸ் ஆர் பேரிட்டல் பிளாசன்டேஷன். தி நெக்ஸ்ட் டைப் ஆர் தி ஆக்சல் பிளாசன்டேஷன். ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஸில் பிளாசண்டாக இருக்கும், இதிலிருந்து ஓவியூல்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். So this comes under axile placentation. Whereas the next one are the free central. Centralல ஒரு placenta present ஆகியிருக்கும், அதோட எல்லா சைட்லேருந்துமே ஓவியூல்ஸ் அரைஸ் ஆகும். So such a condition is known as free central placentation. Base ஓவரியோட பேஸில் present ஆகியிருக்கும். Such a condition is called as basal placentation. And the last type are the superficial placentation. இந்த சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷனில் என்டையர் ஓவரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் பிளாசண்டா. ஸோ ஃப்ரம் ஆல் தி ரீஜன்ஸ் ஆஃப் திஸ் பிளாசண்டா தி ஓவியூல் ஸ்டார்ட்ஸ் டு அரைஸ். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கக்கூடிய ஆரஞ்ச், இது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் பிளாசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைன். நெக்ஸ்ட் we are coming to the last part. அதாவது we are seen from root, then shoot, leaf பார்த்தோம், then இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தோம், அதுலேருந்து ஃப்ளவர் பார்த்தோம், ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் பார்த்தோம். இப்போ கடைசியாக உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் சீடை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீட், ஃபஸ்ட்டு சீட்னா என்ன, நம்ம ஃப்ரூட்னா என்னன்னு பார்த்தோம், மெச்சூர்ட் ஓவரி. அப்போது சீட்னா என்ன, உள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல். ஸோ ஓவியூல் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் பிகம்ஸ் தி சீட். இட்ஸ் தி மெச்சூர்ட் ஓவியூல். சீட் இஸ் தி மெச்சூர்ட் ஓவியூல். ஃபைன். ஸோ இப்போ இந்த சீடை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், என்ன டைப்ஸ் ஆஃப் சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் காட்டலிடன்ஸ். சி திஸ் இஸ் தி காட்டலிடன்ஸ். இந்த காட்டலிடன்ஸ் ரெண்டாக இருந்தது அப்படின்னா வி கால் தம் as டைகாட்டலிடன். வேறஸ் ஒரே ஒரு காட்டலிடன் ப்ரெசென்ட் ஆகி இருந்தது அப்படின்னா வி கால் தம் as மோனோகாட்டலிடன். மோனோ மீன்ஸ் ஒரே ஒரு காட்டலிடன், ரெண்டு இருந்துச்சுன்னா டைகாட்டலிடன் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் காட்டலிடன்ஸ். வேறஸ் இந்த காட்டலிடன்ஸ் ஆர் தி சீடுக்குள்ள இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி எண்டோஸ்பெர்ம் வி கால் தம் as ஆல்புமினஸ் ஆர் எண்டோஸ்பெர்மிக் சீட். உள்ள எண்டோஸ்பெர்ம்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்ப்போம். அதில் வந்து திஸ் எண்டோஸ்பெர்ம் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் ஃபியூஷனுடைய ப்ராடக்ட் தான் இந்த எண்டோஸ்பெர்ம். இட்ஸ் அ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் எண்டோஸ்பெர்ம். இந்த எண்டோஸ்பெர்ம் ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா வி கால் தம் as எண்டோஸ்பெர்மிக் சீட் ஆர் ஆல்புமினஸ் சீட். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா வி கால் தம் as எக்ஸ் ஆல்புமினஸ்
we call them as X albuminous or non-endospermic seed. உள்ள endosperm இல்ல யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா we call them as X albuminous or non-endospermic seeds. Okay, so first இந்த structure, இந்த dicotyledonous seed உடைய structure என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த dicotyledon இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here இங்க பாருங்க, this is the embryonal axis. உள்ள இருக்கக்கூடிய embryo தான் வந்து it's going to be the next generation. கரெக்டா? இந்த embryo தான் டெவலப் ஆக போகுது. இதுதான் வந்து embryonal axis. இந்த embryonal axisல you could find a plumule and a radicle. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், plumule தான் shoot arise ஆகும், whereas from the radical தான் root arise ஆகும். So this is the embryonal axis. And dicotyledonல you could find 2 cotyledons. 2 cotyledon present ஆகியிருக்கும். And here you could find the hilum or hilum அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the scar. ஒரு வடு. எதோட வடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடு வந்து ஃப்ரூட்டில் அட்டாச் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரூட் அட்டாச் ஆகியிருக்கு, அதாவது எந்த பாயிண்டில் வந்து ஓவரியில் இந்த ஓவியூல் அட்டாச் ஆகியிருந்ததோ அதோடைய ஸ்கார் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். இந்த ஹைலம்க்கு மேலே ஒரு குட்டி ஹோல் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். தட் ஹோல் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோபைல். ஸோ இந்த ஹோல் வந்து என்னன்னு சொல்லுவோம், மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தாண்டி சீடில் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது. தி இன்டெகுமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. இந்த இன்டெகுமெண்ட்ஸ் which is known as the covering of ovule. ஓவியூலுக்கு மேலே இருக்கக்கூடிய கவரிங். இந்த இன்டெகுமெண்ட்ஸ் என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் கோட்டாக டெவலப் ஆகும். அவுட்டர் ஒன் இஸ் கால்ட் as testa and the inner one is known as the tegmen. Testa, tegmen. So these two forms the seed coat of the seed. டெஸ்டான்றது வெளியில, டெக்மென்றது உள்ள. இந்த டெஸ்டா தான் நம்ம சாப்பிடக்கூடிய மாதுளம் பழத்தில் ஃப்ளெஷி பார்ட்டாக டெவலப் ஆகி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி அவுட்டர் சீட் கோட்ஸ், டெஸ்டா அண்ட் டெக்மென் அப்படின்னு 2 சீட் கோட் ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். whereas in the case of monocotyledonous seed, இந்த monocots எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி it has a rich amount of endosperm present ஆகியிருக்கும். ஸோ ஒரு ஹைலி நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள இந்த எண்டோஸ்பெர்ம் present ஆகியிருக்கும். அண்ட் there is one proteinaceous layer called as aileron layer. இந்த aileron layer இங்கே தெரியுதா, this is known as the aileron layer which separates from the embryo. எம்ப்ரியோலேருந்து இந்த எண்டோஸ்பெர்மை ஒரு protein layer called as the aileron layer separates it. This is the aileron layer. And நீங்கள் in the case of monocot you could find a shield shaped ஒரே ஒரு cotyledon பார்க்க முடியும். Such a cotyledon is known as monocotyledon and it is called as the scutellum அப்படின்னு நம்ம சொல்லுவோம். shield shaped ஒரே ஒரு cotyledon, it is known as scutellum. whereas இங்க you could also find the plumule and the radical, which நம்ம பார்த்த மாதிரி plumule gives rise to the shoot, radical gives rise to the root. பட் இதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங்காக ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் as கோலியாப்டைல். கோலியாப்டைல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் plumule கவர் பண்ணுற மாதிரியும், whereas in the bottom கோலியோரைசா which covers the radical, which gives protection to the radical, கோலியோரைசா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் in the case of monocotyledonous seed. So endosperm, this is the embryo which has a plumule and a radical, again which is covered by the coleoptile and the coleorhiza and a single cotyledon known as scutellum and a protein layer, aileron layer, which separates the endosperm and the embryo in the case of monocotyledonous seeds. Fine. இப்போ லாஸ்டா சீட்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னதான் இதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி எம்ப்ரியோ. உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ரியோக்கு சீட் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பிகாஸ் எம்ப்ரியோ இஸ் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைஸ் ஆன ப்ராடக்ட்
okay, so இந்த எம்ப்ரியோக்கு seed protection கொடுக்குது. Next, it contains food for the embryo. நம்ம பார்த்தோம் இல்லையா, either endosperm இருக்கலாம் இல்ல cotyledons இருக்கலாம், both gives the food for the embryo. It has the reserved food material in it. Seed has the reserved food material in it. Next, serves as food. நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஃபுட்டா சர்வ் ஆகுது. These seeds, நம்ம எவ்வளவோ seeds சாப்பிட்றோம், starting from our rice to these nuts, everything are the product of seeds. Okay, next, and it is the basis of agriculture. நம்ம பார்க்குறோம் இல்லையா, அரிசி, paddy, so these are the basis of agriculture. நம்ம rice, I mean seeds இருந்தால் தான் next harvest நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், next cultivation நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். So seeds are the basis of agriculture, and the most important thing is these are the product of sexual reproduction, and they have the genetic variation. So the sexual reproduction, it is the product of meiosis, right? So meiosis la you could find the difference or the chromosomal variations or genetic variations, because meiosis நடக்கும்போது என்ன ஆகும், crossing over நடக்கும், so genes gets transferred or the genes gets varied. So this is the product of genetic variation, and seeds are the important tools in which the plants could occupy a larger area. அதாவது இந்த இடத்துல இருந்து plants-ஆல மூவ் பண்ண முடியாது, but with the help of seeds they travel to a long distance areas and occupy new spaces. So these are the major functions of seeds. Okay, with that we are ending up this session, and again I am reminding you guys, in Chennai at Nagar we are having our offline classes, and if you are interested, click the link in the description. Okay, next video in this session would be the floral diagram and floral formula. சார், ஒரு ஃப்ளவர் பார்த்த உடனே அது எப்படி சார் வரையிறது, அதோடைய ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன, இதை மாதிரி வச்சு நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணுவோம். Until then, me signing off, Pratap, and don't forget to subscribe to Vedantu NEET Tamil channel. Bye bye.